இன்னைக்கு ஃபேமிலியா திருத்தணி போலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். நாங்க ஸ்டே பண்றதா ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் வேணாம் ஒன் டேலயே போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு எங்க கார்ல நாங்க கிளம்பிட்டோம். எங்க சித்தி அவங்க கார்ல வரதா சொல்லியிருந்தாங்க. ஆனா அவங்க கிளம்புறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எங்க அண்ணன் தூங்கிட்டான். சரின்னு சொல்லிட்டு நடுவில் பிரேக் எடுத்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா ஆனாலுமே அவங்க வர்றதுக்கு இன்னும் ஒரு ½ hour ஆகுன்றதுனால நாங்க வந்து திருத்தணிக்கு போய் வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு திருத்தணிக்கு ரீச் ஆயிட்டோம். யூஸ்வலா நாங்க ஏப்ரல் மே இந்த டைம்ல திருத்தணிக்கு வருவோம். ரொம்ப வெயில் அதிகமா இருக்கும். இந்த வாட்டி நவம்பர் வந்திருக்கும். ஸோ கிளைமேட் ரொம்ப சூப்பரா இருந்தது. வந்ததும் ஒரு கோலி சோடா குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பிரசாதமா சக்கரை பொங்கல் கொடுத்துருந்தாங்க. அதையும் சாப்பிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எங்க அண்ணன் ஏஞ்சதே லேட். இதுல நான் தான் கார் ஓட்டிட்டு வருவேன்னு சொல்லிட்டு பொறுமையா ஓட்டிட்டு வந்ததுனால நாங்க 40 நிமிஷம் வெயிட் பண்ணி சாமி பார்க்கலான்னு போனா செம்ம ரஷ்ஷா இருந்தது. சரி ஸ்பெஷல் டிக்கெட்டே நம்ம எடுத்துட்டு போலாம்னு சொல்லிட்டு 100 rupees டிக்கெட்ல தான் நாங்க போயிருந்தோம். அது கொஞ்சம் காலியா தான் இருந்துச்சு. மங்கீஸ்லாம் வந்து ரொம்ப நிறையவே இருந்தது. அதுக்கப்புறம் அதெல்லாம் சமாளிச்சுட்டு முருகரை பார்த்து ப்ரேலாம் பண்ணிட்டு நாங்க வெளியே வந்தாச்சு. கோவிலை சுத்தி வரப்ப மாங்காய், பைனாப்பிள், கொய்யாக்காய் இந்த மாதிரி டெம்ட் ஆகுற மாதிரி எல்லாமே வச்சிருந்தாங்களா. சரின்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கி நாங்க சாப்பிட்டுட்டே கோவிலை சுத்திட்டு இருந்தோம். லஞ்ச் வந்து இங்கே சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கடையில் வந்து கோபி வந்து வச்சுருந்தாங்க. சரி நம்ம கோபி ஃப்ரைட் ரைஸும் கோபி மஞ்சூரியனும் வாங்கலாமேன்னு சொல்லிட்டு வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தா உப்பு இல்லை, காரம் இல்லை, எதுவுமே இல்லை. சரி ஃப்ரைட் ரைஸ் ஆச்சும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பார்த்தா அதுக்கு மேலே இருந்தது. சாப்பிடவே பிடிக்கல. வேறு என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லாமல் நாங்கள் அங்கே தான் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நானும் எங்கள் சித்தியும் கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற கடையெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஒரு வாட்டியும் கோவிலுக்கு போகிறப்ப வளையெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் நினச்சிட்டு போவோம். ஆனால் என்ன பண்ணுறது, கலர் கலரான வளையலை பார்க்குறப்ப நம்ம வந்து வாங்கிடுறோம். அதுக்கப்புறம் வீட்டில் அதை வைக்கிறதுக்கு ஒரு பாடாப்படுறதா இருக்குது. ஸோ எங்கள் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். முன்னாடி போகிறது எங்கள் அண்ணாவுடைய கார். இப்போ அடுத்த ஸ்பாட்டுக்கு நாங்கள் போகிறோம். அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, பை பை.